ஆலங்குடியில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததற்கு தனியார் மருத்துவமனையின் தவறான சிகிச்சையே காரணம் என குற்றம் சாட்டி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த கொத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பதியர் இளமுருகன், தனுசுவள்ளி ஆகியோருக்கு 10 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் 20 நாட்களுக்கு முன்பு 2வது பிரசவத்திற்காக ஆலங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தனுசுவள்ளி அனுமதிக்கப்பட்டார். அங்கு தனுசுவள்ளிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவர் கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து திருச்சியில் இருந்து தனியார் மருத்துவமனையில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகமே அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனுசுவள்ளி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி தனுசுவள்ளி உயிரிழந்தார். தனுசுவள்ளி உயிரிழப்புக்கு ஆலங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகமே காரணம் என்று குற்றம் சாட்டியும் பெண்ணின் மரணத்திற்கு நீதி கேட்டும் மருத்துவமனை முன்பு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மோகன்தாஸ், ஆலங்குடி வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.